சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது வழக்கு பாய்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய மேலும் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குமரேசன் இணைகிறார். குமரேசன், விரிவான தகவல்கள். அதாவது சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வந்த பெரியார் பல்கலைக்கழக தொழிலாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சக்திவேல் மற்றும் அதன் நிர்வாகிகள் கனிவண்ணன், கிருஷ்ணவேணி, செந்தில் ஆகிய 4 பேரும் கடந்த 2020ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்திற்கு எதிராக அவர்கள் பேட்டி அளித்ததாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். பின்னர் 2021ஆம் ஆண்டு பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தராக இருக்கக்கூடிய ஜெகநாதன் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக அவர்கள் 4 பேரையும் பணி நீக்கம் செய்தார். அதாவது பணியிடை நீக்கம் செய்தவர்களை உடனடியாக டிஸ்மிஸ் பணி நீக்கம் செய்தார். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட 4 பேரும் அவர்கள் தொழிலாளர் நலத்துறையை அணுகினர். இது தொடர்பான விசாரணை தொழிலாளர் நலத்துறையில் நடந்து வந்த நிலையில் தான் தற்போது தொழிலாளர் நலத்துறை அதாவது பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் அப்போது இருந்த பதிவாளர் பாலகுருநாதன் ஆகியோர் இருவரும் தொழிலாளர் நலத்துறை சட்டத்திற்கு எதிராக அவர்கள் தொழிலாளர் நலத்துறை சட்ட விதிமுறையை மீறி செயல்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு பதிவானது. அந்த குற்றச்சாட்டானது தொழிலாளர் நலத்துறை விசாரணையில் உறுதியானது. இதனைத் தொடர்ந்துதான் தொழிலாளர் நலத்துறை செயலாளர் அவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரசாணை பிறப்பித்தார். குறிப்பாக தொழிலாளர் சட்டத்திற்கு எதிராக செயல்பட்ட சேலம் பெரியார் பல்கலைக்கழக ஜெகநாதன் மற்றும் அப்போதைய பதிவாளர் பாலகுருநாதன் ஆகிய இருவர் மீதும் குற்ற வழக்கு பதிவு செய்ய சேலத்தில் உள்ள தொழிலாளர் நலத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவு நகல் என்பது இன்று பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பாலகுருநாதன் மற்றும் அந்த தொழிலாளர் சங்க நிர்வாகி சக்திவேல் ஆகிய 3 பேரிடமும் இன்று ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒப்படைக்கப்பட்ட ஒரு சில நாட்களிலேயே பாலகுருநாதன் மற்றும் ஜெகநாதன் மீது வழக்கு பதிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று தொழிலாளர் நலத்துறை செய்திருக்கிறார்கள். அதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாக தான் இன்று அரசாணையானது அவர்களிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாணையை தொடங்கி இந்த அரசாணை தொடர்பான அந்த வழக்கு என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் குற்ற வழக்காக பதிவு செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது என்ற வகையில் தான் தொழிலாளர் நலத்துறை அலுவலர்கள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.